வணக்கம் நிகிதா. தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று கோவை மகளிர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்படுவதையொட்டி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் பலஸ்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் கடந்த 2019ஆம் ஆண்டு இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த குற்ற செயல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் பொள்ளாச்சி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு இதில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட பொள்ளாச்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரீசன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருண்பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டு சதி, தடயங்கள் அளிப்பு என 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் 50க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டனர். இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியிடப்படுகிறது. இதற்காக சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சபரீசன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இதனால் இந்த பகுதி சிறிது நேரம் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. தற்பொழுது அழைத்து செல்லப்பட்டவர்கள் சரியாக 8:30 மணி அளவில் கோவை மகளிர் நீதிமன்றத்திற்கு சென்றடைவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. நிகிதா.